அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம். இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம். திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது, திருப்பி அடிக்காமல் தீர்வு கிடைக்காது. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீபமாக ஒரு 2 நாட்களுக்கு முன்பு பத்திரிகையாளர் சந்திப்பில் எல் முருகன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இடையில் திருமா அவர்களின் காரை ஒருத்தன் ஒரு சங்கி வழிமறிச்சான் இல்லையா, அவருக்கு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு மத்திய இணையமைச்சர் ஒரு கருத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, திருமாவளவன் அவர்கள் ஒரு முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதி, ஓகே, ஒரு நல்ல அறிவாளி, ஓகே, நல்ல ஒரு ஆற்றல் மிகு தலைவர், ஓகே, ஆனால் தமிழ்நாட்டில் முதல்வராக கனவு தான் காண முடியுமே தவிர முதல்வராக ஆகவே முடியாது. சரி, ஓகே, முதல்வராக ஆக முடியாது. அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம்? முதல்ல எல் முருகன் அவர்களை நீங்கள் ஒரு தொகுதியில் நின்று அந்த தொகுதியில் முதல்ல நீங்கள் வெற்றி பெற்று காட்டுங்க. நீங்கள் ஏதோ பிஜேபி உங்களை எதுக்கு வச்சுருக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், சரிதானா? அதை விட்டுட்டு திரும்ப அவர்களை போயிட்டு, ஏன்னா அவர் யாருமே அவருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்கறது கிடையாது. அவர் சுயமாக சொந்த சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று எம்பியாக நேராக எங்கே போகிறாரு? உங்களுக்கு தெரிந்தன, நாடாளுமன்றத்துக்கு டெல்லிக்கு போகிறாரு. அங்கே போய் பேசுகிறாரு, மோடி எதிர்த்து பேசுகிறாரு, அமித்ஷாவை எதிர்த்து பேசுகிறாரு, எங்கள் தமிழ்நாட்டில் இப்படி இருக்குதுன்னு சொல்கிறாரு, இந்தியாவில் இந்தந்த குறை இருக்குதுன்னு சொல்கிறாரு, வேலைவாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாரு, ஓபிசி இடஒதுக்கீடுக்கு பேசுகிறாரு, மலைவாழ் மக்களுக்காக பேசுகிறாரு, எஸ்சி/எஸ்டி மக்களுக்காக பேசுகிறாரு, இப்படி உனக்கும் சேர்த்து பேசுகிறாரு, அவர் பேசுகிறாரு. ஆனால் நீ என்ன பண்ணுற? பிஜேபி எப்படியாவது நமக்கு ஒரு லோக்சபாவில் இல்லைனா ராஜ்யசபாவில் எப்படியாவது ஒரு எம்பி பதவியை கொடுத்து நம்மளை ஒரு துணை மந்திரியாவது ஆக்க மாட்டாங்களா? நீ துணையே இருக்கிறதுக்கே லாகி இல்லாதவர்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னு கேட்டால், நீ பிஜேபி ஆர்எஸ்எஸ் கருத்து என்ன சொல்லுதோ அதை மட்டுமே இங்கே தமிழ்நாட்டில் தூக்கிட்டு திருமா அவர்கள் சரியில்லை, மு.க. ஸ்டாலின் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை. உன்னுடைய சொந்தமாக நீ ஒரு அட்வொகேட்டு தானே, நீங்கள் ஒரு வழக்கறிஞர் தானே எல் முருகன் அவர்களை, நீங்கள் சொந்தமாக ஒரு கருத்தை சொல்கிறீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் திருமா அவர்கள் அப்படி அல்ல. அவர் சொந்த நினைவோடு, சுய நினைவோடு இந்த சமூகம் நன்றாக இருக்க வேண்டும், தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் இன்னும் மேன்மேலும் வளர வேண்டும், ஏன்னா அடிமட்ட நிலையிலே கிடக்கக்கூடாது என்ற ஒரு சிந்திக்கக்கூடியவர். ஆனால் நீ என்ன பண்ணுற? நான் நல்லா இருந்தால் போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், என் பிள்ளைகள்லாம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு மட்டும்தான் எல் முருகன் அவர்களே நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ 2 முறை இதோட 2 முறை நீ அமைச்சராக இருக்கீங்க. அதுவும் துணை அமைச்சராக தான் இருக்கிறீங்க, இணை அமைச்சராக இருக்கிறீங்க. ஆனால் இதுவரை நீங்கள் உங்கள் சமூகத்துக்கு என்ன செஞ்சுருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இதுவரை நீ அமைச்சராக பொறுப்பேற்றதுலேருந்து ஒரு முறையாவது உங்கள் சமூக மக்களை போய் கிராமத்தில் சந்திச்சிருக்கிறீங்களா? உங்கள் சமூக மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு போய் பார்த்துருக்கீங்களா? நீ மாடி மேலே மாடி கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருக்கிற, ஆனால் உங்கள் சமூக மக்கள் இன்னும் கூரை வீட்டில் ஒழுது கொண்டே இருக்குது வீடு. அந்த கூரையை மாற்றுவதற்கு கூட அவர்களிடம் பணம் இல்லை. ஆனால் நீ என்ன பண்ணுற? ஆனால் திரும்ப அவர்கள் அல்ல, அப்படி அல்ல. அந்த மக்களுக்கும் ஏதாவது ஒன்று வன்கொடுமை நேர்ந்தால் உடனடியாக களத்தில் நின்று கள ஆய்வு செய்து அவர்களுக்கான நிதியையும் கொடுக்கிறார், நிவாரண தொகையையும் கொடுக்கிறார், அவர்களின் பிரச்சனையை கேட்டு கண்டறிந்து அந்த பிரச்சனையும் தீர்க்கிறார். சமீபத்தில் கூட உச்சநீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் மீது செருப்பு வீச முயன்ற ஒரு வழக்கறிஞரை கண்டித்து தான் திருமா அவர்களின் தலைமையில் ஒரு போராட்டம் நடந்தது.
அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு வீடு திரும்பும்போது தான் ஒரு வேண்டுமென்றே வடிவேல் அவர்களின் காமெடி தான் நினைவுக்கு வருகிறது. வடிவேல் அவர்கள் ஒரு காமெடியில் என்ன பண்ணுவாங்கன்னா, டே அந்த மண்டி மேலே போயிட்டு வீழ்ந்த உடனே அவன் மேலே விட்டுட்டானா உடனடியாக அவனை பிடிச்சி நாங்கள் பணம் பிடிங்கிறோம், விழல்னாலும் அவன் நகை நாங்கள் பிடிச்சி பணம் பிடிங்கிறோன்னு வடிவேல் அவர்கள் காமெடி போல ஒரு இடிக்காத வண்டியை இடித்தது போல் சித்தரித்து இந்த பாலிமர் பச்சோந்தி சேனல், ஏன்னா வன்மையாக கண்டிக்கிறோம் பாலிமர் சேனலை, இந்த பாலிமர் பச்சோந்தி சேனல் ஒரு நாடகம் ஆடியது. அதற்காக பணிந்து இந்த எல் முருகன் திருமா அவர்களை சாடுறாராம். ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்களின் மீது செருப்பு வீச முயன்ற ஒரு வழக்கறிஞரை எல் முருகன் என்ற ஒரு மத்திய இணையமைச்சர், அவரும் ஒரு வழக்கறிஞர் தான், அவனை கண்டிக்க துப்பில்லாத இந்த இணையமைச்சர் திருமா அவர்களை மோதுறாராம். தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கட்சி விடுதலை சிறுத்தைகள், ஆனாலும் அவர்கள் உங்கள் கண்ணில் விரலை விட்டு ஆட்டுக்கொண்டே இருக்கிறார். எல் முருகன் அவர்களை நீங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க, சந்தோஷம்தான். ஆனாலும் உங்கள் கருத்து ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களை துன்புறுத்துகிறார்கள் அல்லவா, அவர்களை ஏன் துன்புறுத்துறீங்க அப்படின்னு கேள்வியாக இருக்கணும். அதை விடுத்துட்டு அதற்காக ஆதரவாக பேசும் ஒடுக்க நசுக்கப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், அவர்களுக்காக ஆதரவாக இருக்கும் திருமா அவர்களின் மீது உங்கள் கேள்வி முன்வைக்கக்கூடாது. உங்கள் கேள்வி நரேந்திர மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் நோக்கித்தான் இருக்க வேண்டும். என் மக்கள் அங்கே மழை பெய்ந்தால் தண்ணீர் ஒழுகுகிறது, என் மக்களுக்கு வீடு கட்டித்தர வேண்டும், என் மக்கள் பள்ளியில் இன்னும் காலேஜ் வரை செல்ல முடியாத இருக்கிறது, என் மக்களுக்கு படிப்பு தர வேண்டும், காலேஜ் கட்டித்தர வேண்டும் போயிட்டு அங்கே போய் போராடுறதை விட்டுட்டு ஒரு போராடுற மனுஷனை போயிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்க. நீலாம் மந்திரியாக இருக்கிறதுக்கே லாக் இல்லாதவர்னு தான் எல்லாமே சொல்கிறாங்க தமிழக மக்கள். இதோடு சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.